சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்க ஈரான் இடையே 14 அம்ச ஒப்பந்தம் கையெழுத்தாகி 48 மணி நேரத்திற்குள் மேற்காசிய போர்க்களம் மீண்டும் பற்றி எரிய தொடங்கியுள்ளது. ஒழுங்காக ஒப்பந்தம் செய்யாவிட்டால் கடுமையான நடவடிக்கை. ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள 60 நாள் அதிரடி இறுதி எச்சரிக்கை. தலைமீது குண்டுகள் பாயும் என டிரம்ப் பாணியில் மிரட்டல். அவர்கள் வெறும் பொறாமைக்காரர்கள். 14 அம்ச ஒப்பந்தத்திற்கு எதிராக கிளம்பியுள்ள உள்நாட்டு விமர்சனங்களை நிராகரித்த டிரம்ப் உள்நாட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றம் போட முயலும் முட்டுக்கட்டை. அமலுக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே முறிந்ததா போர் நிறுத்தம். ஜூன் 19 நேற்று முதல் போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்த போதிலும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா எல்லையில் நீடிக்கும் கொடூர வான்வழி தாக்குதல்கள். ஒரே நாளில் 47 பேர் பலி. ஒட்டுமொத்த லெபனானும் எரிய வேண்டும். இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அமைச்சர் எக்ஸ் பதிவு தீயாய் பரவுவதால் உச்சகட்ட பதற்றம். வாஷிங்டனில் ஜூன் 23 முதல் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை என டிரம்ப் நிர்வாகம் திடீர் அறிவிப்பு. உக்ரைன் எரிந்தால் உங்கள் மாஸ்கோவும் எரியும். உக்ரைன் ரஷ்யா மோதல் 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஏஐ ட்ரோன் படை மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தகர்த்து அதிரடி பிரகடனம். உலகையே உலுக்கி வரும் இந்த போர்க்கள செய்திகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். மேற்கு ஆசிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 60 நாட்கள் அதிரடி காலக்கெடு விதித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரானுடனான ராஜதந்திர நகர்வுகளில் அமெரிக்கா எந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப் பேசியதாவது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான கடந்த வியாழக்கிழமை முதல் இந்த 60 நாள் காலக்கெடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. குறிப்பிட்ட இந்த 60 நாட்களுக்குள் ஈரான் இறுதி அமைதி உடன்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானியர்கள் சற்றும் மகிழ்ச்சியடையாத அளவுக்கு எங்களுடைய கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் என எச்சரித்துள்ளார். இருப்பினும் அப்படியொரு மோசமான சூழ்நிலை வராது என்றும் ஈரான் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என தாம் நம்புவதாகவும் டிரம்ப் சுமூகமான துணியிலும் பேசியுள்ளார். இந்த இடைக்கால ஒப்பந்தத்தின்படி சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த 60 நாட்களுக்கு ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கட்டணங்களை ஈரான் முழுமையாக ரத்து செய்துள்ளது. பதிலுக்கு அமெரிக்கா அதன் கடல்வழி முற்றுகையை நீக்கியுள்ளது. ஆனால் அணு ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் போன்ற கடினமான விவகாரங்கள் இந்த 60 நாட்களுக்குள் எப்படி தீர்க்கப்பட போகின்றன என்பதே பெரும் சவாலாக உள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள நிபந்தனைகளுக்குள் ஈரான் அடங்கி வர வேண்டும், இல்லையெனில் மீண்டும் ராணுவ தாக்குதல் பாயும் என்ற டிரம்பின் இந்த இறுதி எச்சரிக்கை மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் தற்போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் எழுந்துள்ள கடுமையான விமர்சனங்களை அதிபர் டொனால்டு டிரம்ப் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். பிரான்சின் புகழ்பெற்ற வெர்சாய் அரண்மனையில் இந்த இடைக்கால ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தானதை தொடர்ந்து தனது சமூக ஊடக பக்கத்தில் விமர்சகர்களை டிரம்ப் மிக காரசாரமாக சாடியுள்ளார். விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுத்து டிரம்ப் பதிவிட்டுள்ளதாவது, இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பவர்கள் வெறும் பொறாமை கெட்டவர்கள் அல்லது உலக அறிவு இல்லாத மூடர்கள். உலக பொருளாதாரத்தை பேரளவில் இருந்து காப்பாற்றவும் உலக போரை தவிர்க்கவுமே இந்த 60 நாள் காலக்கெடுவுடன் கூடிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு பெருமளவில் சாதகமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகளான ஜனநாயக கட்சியினரும் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக ஈரானின் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா நீக்கியுள்ளதுடன் அதன் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளையும் தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத கட்டுப்பாடு மற்றும் அதன் ஏவுகணை திட்டங்கள் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் தெளிவான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்றும் இதனால் அமெரிக்கா ஈரானிடம் சரணடைந்து விட்டதாகவும் விமர்சகர்கள் சாடுகின்றனர். இந்த ஒப்பந்தம் பிடிக்கவில்லை என்றால் அடுத்த நொடியே ஈரானின் தலை மீது மீண்டும் குண்டுகளை வீச அமெரிக்கா தயங்காது என்று டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் இந்த 60 நாள் ராஜதந்திர கெடுவிற்குள் இரு நாடுகளும் நிரந்தர அமைதி உடன்பாட்டை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் பின்னணி மற்றும் அதன் மீதான சர்வதேச விவாதங்கள் குறித்து மேலும் அறிய இன்சைட் தி கான்ட்ரோவர்ஷியல் யுஎஸ் ஈரான் டீல் என்ற இந்த யூடியூப் காணொலியை பார்வையிடலாம். இதில் இருதரப்பு நிபுணர்கள் இந்த 60 நாள் காலக்கெடுவின் சாதக பாதகங்களை விரிவாக அலசியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு மற்றும் வாக்கெடுப்புக்காக காங்கிரசிடம் அமெரிக்க நாடாளுமன்றம் சமர்ப்பிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இஸ்ரேல் ஆதரவு குழுக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். ஒபாமா காலத்தில் 2015 நிறைவேற்றப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்த மறு ஆய்வு சட்டம் என்ற சட்டத்தையே இதற்கு அவர்கள் முக்கிய முன்னுதாரணமாக காட்டுகின்றனர். இந்த சட்டத்தின்படி ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் 5 நாட்களுக்குள் அதிபர் காங்கிரசிடம் சமர்ப்பிக்க
வேண்டும். இதன் மூலம் தொடங்கும் 30 நாள் மறு ஆய்வு காலத்தில் ஒப்பந்தத்தை நிராகரிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அதிபரால் தன்னிச்சையாக நீக்க முடியாது என்றும் சட்டம் கூறுகிறது. ஆனால் ஈரானின் எண்ணெய் வர்த்தக தடைகளை உடனடியாக நீக்குவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்திற்கு முரணாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுகுறித்து ட்ரம்ப் பேசுகையில், இந்த நாடாளுமன்ற ஒப்புதல் யோசனை எனக்கு பிடித்திருக்கிறது என கூறியிருந்தாலும் அவரது நிர்வாகம் இன்னும் ஒப்பந்தத்தை காங்கிரசுக்கு அனுப்பவில்லை. மறுபுறம் போரை தொடங்கும் போது நாடாளுமன்றத்தின் அனுமதியை கேட்காத குடியரசுக் கட்சியினர் இப்போது போரை நிறுத்தும் போது மட்டும் சட்டம் பேசுவது பாசாங்குத்தனம் என ஜனநாயக கட்சி செனட்டர் கிறிஸ்வான் யோலன் கடுமையாக சாடியுள்ளார். ஜனாதிபதிக்கான தன்னிச்சை அதிகாரத்தை ட்ரம்ப் தீவிரமாக பயன்படுத்தி வருவதால் அவர் இந்த சட்டத்திற்கு கட்டுப்படுவாரா என்பது சந்தேகமே என வல்லுநர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் அடுத்த 60 நாள் அமைதி பேச்சுவார்த்தையில் காங்கிரசின் தலையீடு ட்ரம்பிற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் தீவிர மத்தியஸ்தத்தில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே எட்டப்பட்ட புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை முதல் இந்த போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்த போதிலும் எல்லை நெடுகிலும் இருதரப்பு கொடூரமான துப்பாக்கிச் சண்டையிலும் ஏவுகணை தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருவதால் வன்முறை தொடர்ந்து நீடித்து வருகிறது. லெபனானில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 47 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானின் நபடிய நகருக்கு அருகே ஹிஸ்புல்லா நடத்திய எதிர் தாக்குதலில் தங்களின் ராணுவ டேங்க் ஒன்று தகர்க்கப்பட்டதில் ஒரு லெப்டினன்ட் கர்னல் உட்பட 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த கடுமையான வன்முறை காரணமாக சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஈரான் இடையேயான மிக முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் அழுத்தத்தால் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல் முழுமையாக அழியும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனானை விட்டு வெளியேறாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிடிவாதம் காட்டி வருகிறார். அதே நேரம் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அமைச்சர் இதாமார் பென்-கிவீர் ஒட்டுமொத்த லெபனானும் எரிய வேண்டும் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரான் அதிபர் பெஷெஷ்கியானும் அனைத்து முனைகளிலும் உடனடி போர் நிறுத்தம் என்ற உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட 48 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஹிஸ்புல்லா எங்களை தாக்காதவரை நாங்கள் தாக்க மாட்டோம் என இஸ்ரேல் கூறினாலும் எல்லையில் இருதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதால் இந்த புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக முறியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரிகளுக்கு இடையேயான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வரும் ஜூன் 23 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் வாஷிங்டன் டிசியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து லெபனான் அதிபர் ஜோசப் அவனிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இஸ்ரேலுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளே லெபனானின் புனரமைப்பு, பொருளாதார மீட்சி மற்றும் வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே சாத்தியமான பாதை என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே முதல் நேரடி பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இந்த அமைதி செயல்முறையில் ஒரு பெரும் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் ஆயுதம் ஏந்திய ஹிஸ்புல்லா அமைப்பு சேர்க்கப்படவில்லை. மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குமாறு அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் அரசை வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக தங்களை பாதுகாக்க ஆயுதங்கள் அவசியம் என கூறி நிராயுதபாணியாகும் வாய்ப்பை ஹிஸ்புல்லா முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியிலும் பெக்கா பள்ளத்தாக்கிலும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருப்பது அமைதி முயற்சிகளுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இருப்பினும் லெபனான் ஒரு விரிவான போர் நிறுத்தத்தை நோக்கிய காய்களை நகர்த்தும் என லெபனான் அதிபர் அவன் உறுதியளித்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் பங்கேற்பு இல்லாத இந்த வாஷிங்டன் பேச்சுவார்த்தை களத்தில் அமைதியை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஷ்யா உக்ரைன் முதல் 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கியின் படைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் எல்லைக்குள் ஆழப்புகுந்து புதிய தந்திரோபாய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. போர் முனைக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் ராணுவ விநியோக வழிகள் மற்றும் எரிபொருள் நிலையங்களை இலக்கு வைத்து தளவாட முடக்கம் என்ற அதிரடி நடவடிக்கையை உக்ரைன் முடுக்கிவிட்டுள்ளது. உக்ரைன் நடத்திய மிக பிரம்மாண்டமான ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்துள்ளது. எல்லையில் தற்போது ஒரு ரஷ்ய ட்ரோனுக்கும் எதிராக உக்ரைன் 1.3 தாக்குதல் ட்ரோன்களை களமிறக்கி வான்வெளியில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. கிரிமியா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற பகுதிகளில் ரஷ்யாவின் எரிவாயு சேமிப்பு முனையங்கள் மற்றும் ரயில்வே நெட்வொர்க்குகள் ட்ரோன்களால் தகர்க்கப்பட்டுள்ளதால் ரஷ்ய படைகளுக்கான ஆயுத விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி
ஜெலன்ஸ்கி கிரெம்லினுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உக்ரைன் எரிந்தால் உங்கள் மாஸ்கோவும் எரியும் என்று எச்சரித்த ஜெலன்ஸ்கி, இந்த போருக்கான விலையை ரஷ்யாவின் சாதாரண மக்கள் தங்களின் சொந்த மண்ணில் உணர தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்யாவின் அதிநவீன ஜாமிங் தொழில்நுட்பங்களை முறியடிக்கும் வகையில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ட்ரோன்களை உக்ரைன் தற்போது போர்க்களத்தில் இறக்கியுள்ளது புடினுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கவுள்ள பில்லியன் கணக்கிலான நிதியுதவியுடன் நடப்பு 2026ஆம் ஆண்டில் மட்டும் 50 லட்சத்திற்கும் அதிகமான ரோபோட்டிக் மற்றும் தன்னாட்சி ட்ரோன்களை உற்பத்தி செய்ய உக்ரைன் திட்டமிட்டுள்ளது. உக்ரைனின் இந்த ஸ்மார்ட் வார்ஃபேர் எனப்படும் அதிநவீன தொழில்நுட்ப போர் முறை ரஷ்யாவின் பலத்தை மெல்ல மெல்ல குறைத்து வருவதாக ராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.